Okay. Okay, bye. Okay, bye. ஹலோ மக்களே, சிக்கன் வேணுதுங்க. பிரியாணி அண்ட் டிஷ்ஷு சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு வாங்கிட்டு வந்துங்க. ஏன்னா அது புரட்டாசி மாதம்னால வீட்டில் செய்ய மாட்டாங்க. நான் ஆசைப்பட்டேன், அதனால் வாங்கிட்டு வந்துட்டுங்க. நான் எப்பவுமே ஆசைப்பட்டால் சாப்பிட்டுவேன். ஆனால் தெய்வத்து மேலே பக்தி நிறைய உண்டு. தெய்வத்து மேலே கடவுள் தான் வாழ்க்கையுமே. தெய்வத்து மேலே பக்தி உண்டு. ஆசைப்பட்டு தான் சாப்பிட்டுவேன். இது என் வழக்குங்க. என்னடா புரட்டாசி மாதம் சாப்பிட்ணுன்னு நினைக்காதீங்க. நான் ஆசைப்பட்டு சாப்பிட்றேன். சாரி, மன்னிச்சுங்க. நீங்கள் மன்னிச்சுங்க. நான் சாப்பிட ஆசைப்பட்டு அது மனசுக்குள்ள ஆழ்ந்துகிட்டே இருக்குது. சாப்பிட்டு வந்து அப்படிங்கிறது தான். ஓகே. வீட்டில் செய்ய மாட்டேன். புரட்டாசி மாதம் நான் செய்யலை அப்படின்ட்டாங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு காரணம் பாட்டே கிளம்பி வந்துடுங்க. சரிவா? வீட்டில் வேஸ்ட் இது பிரச்சனை. உடம்புல ஒரு உறுப்பு இல்லைனாலும் பிரச்சனை தானுங்க. அதெல்லாம் நினைக்க முடியாது. 2 உறுப்போட தான் வாழுங்க. எல்லா உறுப்போட தான் வாழுங்க. 37 வயசில் அடிபட்டு இது இயல்பு தான். ஒன்றும் பண்ண முடியாது. அதை பேசி பயன் கிடையாதுங்க. மில் ஒர்க் பண்ணுங்க, கம்பெனி ஒர்க் பண்ணுங்க. பழனி கம்பெனி நான் ஒர்க் பண்ணாத கம்பெனியே கிடையாதுங்க. பழனி கம்பெனி, பவர்லூம், தறி மில், கோழி பண்ணை எல்லாத்தையுமே நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஒர்க் பண்ணாத வேலையே கிடையாதுங்க. எல்லாமே ஒர்க் பண்ணி லாஸ்ட்டில் செக்யூரிட்டியாக போயிருக்குங்க. அதான் அந்த கம்பெனி பாராட்டணுங்க. எனக்காக வேலை கொடுத்தாங்க. ஏன்னா கை போச்சுங்க. எனக்கு யாரும் வேலை தரல. கார்பரேட் அந்த கம்பெனி எனக்கு வேலை கொடுத்தாங்க. அவங்கள பாராட்டுறேன். ஏன்னா யாருமே எனக்கு வேலை கொடுத்துங்க. அப்போ என் குடும்பம் எப்படி பிடிக்குங்க? அந்த கார்பரேட் கம்பெனி எனக்கு வேலை கொடுத்து வாழ வச்சுக்குது. அது பாராட்டுறேன். நம்ம கைகளுக்கு எப்படி சம்பளம் செய்ய முடியும், அதே மாதிரி எனக்கும் அப்படி அதே செயல் தான். சரிங்களா? இந்த கார்பரேட் கம்பெனி எனக்கு வேலை கொடுத்து எனக்கு காப்பாற்றிட்டு இருக்குது. அது பாராட்ட வேண்டிய விஷயம். எல்லோரும் வேலை தர மாட்டாங்களே. இது தான் எனக்கு வேலை கொடுத்ததில்லை. கார்பரேட் கம்பெனி எனக்கு வேலை கொடுத்து 15,000 சம்பளம் கொடுத்து நல்லா வச்சுக்கிறாங்க. வீட்டில் சமையலே பண்ணிடுங்க. கேண்டீனுக்கு இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுக்குலாம் பிரச்சனை இல்லைங்க. கம்பெனி வந்து என்னை நல்லா வச்சுக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போயிருந்த போது கடைசி வரைக்கும் நல்லா வச்சுப்பாங்க. உண்மையிலே கைகளுக்கு எப்படி எவ்வளோ சம்பளமோ அதே மாதிரி எனக்கும் அதே சம்பளம் கொடுத்து நல்லா வச்சுக்கிறாங்க. கம்பெனி பொறுத்தளவுக்கு அவங்க வேலை தரணும்னா எனக்கு யாரும் வேலை தர மாட்டாங்க. அந்த கம்பெனி எனக்கு 300 கொடுத்து வேலை செய்கிறாங்க. அதுவுமே இன்சார்ஜ் 300 கொடுத்து எனக்கு அந்த கம்பெனி அது பாராட்டி தேவை. அந்த கம்பெனியால தான் நல்லா இருக்கிறேன். இல்லையா நல்லா தான் இருக்க மாட்டேங்க. தீபாவளி கொண்டாடுறது எதுவாக இருக்கட்டுங்க, அந்த கம்பெனி சேடுது. அதனால் எனக்கு ஒய்ஃப் நல்லா இருக்கிறாங்க, ஃபேமிலி நல்லா இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, பேரம்பத்தி இருக்குது, இன்னும் பயன்படுத்தினாலும் பேரம்பத்திகளாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கிறேன்னா அந்த கம்பெனி எனக்கு வேலை கொடுத்ததுனால தான். கார்பரேட் கம்பெனிங்க, ஆர்பிட் கார் கம்பெனி, கார்ப்ளஸ் கம்பெனி அவங்க எனக்கு வேலை கொடுத்ததுனால 5,000 ரூபா அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வீட்டில் ஒரு ஆபத்து எது நடந்தாலும் சரிங்க, அவங்க அட்வான்ஸும் கொடுப்பாங்க. அவங்க நல்லா வச்சுக்கிறாங்க. அவங்க நல்லா இருந்தால் தானே நான் நடக்க முடியும். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க வேலை கொடுத்தனால நான் நல்லா வாழ்கிறேன். இது உண்மை. நல்லவங்கள வாழ்த்து உண்மை இல்லையா? நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அவங்க வேலை கொடுத்ததுக்கு கோழி நன்றிகள் சொல்லிக்கிறேன். அவங்க வேலை கொடுத்தா நன்றி. இதனால் என் ஃபேமிலி நல்லா இருக்குது. அவ்வளோதான். ஃபேமிலி நல்லா இருக்குது. ஓகே. எங்கள் வீட்டில் சிக்கன் செய்ய மாட்டேட்டாங்க. புட்டாசு மாவுங்க நான் ஆசைப்பட்டு கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி என்ன பண்ண தெரியல.
இவ்வளோ சாப்பிடுதுல ஒரு எக்கு சிக்கன் மக்களே. இருக்குதுங்க, இல்லை அவ்வளோக்கா டேஸ்ட் இல்லை. கான்பிளாட் கடையில் வாங்குவேங்க, கடை பேர் மறந்துட்டேன். அந்த அளவுக்கு சிக்கன் டேஸ்ட் கிடையாது. கான்பிளாட் ஓடுறது வேண்டுங்க, சிக்கன் டேஸ்ட் இல்லைங்க, மசாலாங்கிற டேஸ்ட் இல்லை. பிரியாணி நிறுத்தமாங்க, எதுவுமே அளவு டேஸ்ட்லாம் கிடையாது. மிக ஆசை சாப்பிட்டுலாம். இது எங்களுக்கு எனக்கு தெரியல, கேளுங்க. சிக்கன் பீஸ் போட்டுதாங்க, ஆனால் டேஸ்ட் இல்லை. பீஸ் மீன் பீஸ் நல்லா வரும். மீன் முழுதுங்க.
மீன் சூப்பராக இருந்தது. ஆனால் ஒன்று பொழுது பாஸ் ஆகணும். மீன் எப்போ சாப்பிட்டாலும் பாஸ் ஆகணும். சிக்கன் வரணுங்க, கடையில் வாங்கினது. அப்புறம் டேஸ்ட்டு நீங்கள் கான்பேடை கடைப்பேர் மறந்துட்டேன். உங்களுக்கா டேஸ்ட் இல்லை, உங்களுக்காக வசதி நீங்கள் கான்பேடை கடை தயார மறந்துட்டேன், பார்க்காம விட்டு சாரி. அவ்வளோதான், நல்லா இல்லை. பிசுன்னு நடக்கும், பிசுங்க. பிசுங்குது, பிஸ். மீன் வேணால் பிரசம் நல்லா இருக்குங்க, மீன் வேணால் நல்லா. சிக்கன் குழம்பு கிரேவி உங்களுக்கா டேஸ்ட் நீங்கள் ஓரளவுக்கு இது. காரன்பேடு கடை பேர் மறந்துட்டேன். அவளுக்கு பெரிய டேஸ்ட் நீங்கள் ஓரளவுக்கு இது. பிரியாணியில் டேஸ்ட்டே இல்லைங்க. சிக்கன் முட்டை போட்டுருக்காங்க, பிரியாணி தான் முட்டை சிக்கன். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு டேஸ்ட் கிடையாது. காரன்பேட்டை வாங்கினீங்க, அது கடப்பே தெரியல. ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு டேஸ்ட்டெல்லாம் கிடையாது. எதிர்பார்க்குற அளவுக்கு டேஸ்ட்டெல்லாம் கிடையாது. காரம்பேடு கடை வாங்குங்க, கடை பேர் மறந்துட்டேன். பிரியாணி டேஸ்ட் கிடையாது. ஆமாம், முட்டை ஓகே, நிச்சயமாக டேஸ்ட் கிடையாதுங்க. கடை பேர் மறந்துட்டேன். ஓகே, நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நான் இது டேஸ்ட்டெல்லாம் இது எதுவும் இல்லை. நீங்கள் பிரியாணி பார்த்து தெரியுது, இதில் டேஸ்ட்டெல்லாம் கிடையாது. தக்காளி சாப்பிட்ணும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது அந்த டேஸ்ட்டோட கிடையாது. அதனால் இதுக்கு மார்க்கெலாம் தர மாட்டேன். ஓரளவுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டு இது டேஸ்ட் கிடையாது. ஓகேவா, கடை பேர் மறந்துட்டுங்க, சாரி. ஓகே, தேங்க்யூ. சப்போஸ் பெல்லுப்பட்டு அமுத்துங்க, மேக்ஸிமம் மறக்காத பெல்லுப்பட்டு அமுத்துங்க.